ஒவ்வொரு அரசியல்வாதிகள் கிட்டயுமே அவங்க அரசியல் வருவதற்கு முன்னாடி எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருந்தாங்க, அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்காங்கன்ற லிஸ்ட்டை அவங்களால வெளியிட முடியுமான்றதையுமே கேட்டிருந்தாரு. அது என்ன, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு தேர்தல். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமீப காலத்துல தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு தேர்தல்ன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. டெல்லியில போய் ஏதாவது போட்டியிட போறீங்களான்ற ஒரு கேள்வியை விஜய் கேட்டிருக்காரு. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவான மக்கள், அவங்களுக்கு யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும். 2026 எலெக்ஷன் ஆனது தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் எதிராக நடக்கக்கூடிய ஒரு போருன்னு விஜய் சொல்லியிருக்காரு. டைரக்டா சொல்லணும்னா விஜய் வெஸ் ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேருக்குமான போர். டிஎம்கே ஆட்சியில தமிழ்நாடானது சூப்பர் ஸ்டார் மாநிலமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாடானது இந்த ஆட்சியில சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்தும் மாநிலமாக நடந்துட்டு இருக்குன்றத விஜய் சொல்லியிருக்காரு. அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் இவங்க இருந்த காலத்துல தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாக இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாதுன்றத சொல்லியிருக்காரு. தமிழக மக்களும் விஜயும் ரத்தமும் சதையும் போல இது ஒரு சென்சிட்டிவான சென்டிமெண்ட்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு.